நவம்பர் 8, 2016. அந்த ராத்திரி 8 மணி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மொத்த இந்தியாவும் டிவி முன்னாடி உட்கார்ந்திருந்த நேரம். அப்போ வந்த ஒரு அறிவிப்பு. புழக்கத்துல இருந்த 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் இனிமே செல்லாது. இப்போ துரந்தர் படம் இந்த வரலாற்று தருணத்தை எப்படி காட்டுது தெரியுமா? ஒரு பயங்கரமான வில்லனோட கள்ள நோட்டு பண்டல் பண்டலா இருக்கிற கிடங்கு ஒரே செகண்ட்ல குப்பையாகுது. தியேட்டர்ல விசில் சத்தம், கைத்தட்டல், ஒரு பெரிய தேசபக்தி வெற்றியை கொண்டாடுற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான சீன். ஆனா நிஜத்துல ரிசர்வ் பேங்க் டேட்டா என்ன சொல்லுது? பண மதிப்பிழப்பு செய்யப்பட்ட நோட்டுல 99.3% வங்கி அமைப்புக்கே திரும்பி வந்துருச்சு. அப்போ படம் கொண்டாடுற அந்த வெற்றி கதையில எங்கேயோ ஒரு பெரிய ஓட்ட இருக்குல்ல. வாங்க இந்த அலசல்ல படம் சொன்னது என்ன, உண்மையான டேட்டா சொல்றது என்னன்னு ஒன்னா ஒப்பிட்டு பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிடுறேன். இது ஒரு மூவி ரிவ்யூ கிடையாது. இது ஒரு உண்மை சரிபார்ப்பு. துரந்தர் படம் பணமதிப்பிழப்ப ஒரு சீக்ரெட் பயங்கரவாத எதிர்ப்பு ஆபரேஷனா காட்டுது. பாகிஸ்தான் கள்ள நோட்டு, காஷ்மீர் தீவிரவாத நிதி, ரா, பிரதமர் முடிவுன்னு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஹீரோயிக் கதையா சொல்லுது. நம்ம வேலை சிம்பிள். படம் சொல்ற வாதங்களை ஒஃபிஷியல் ரெக்கார்ட்ஸ், பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு தரவுகள், கோர்ட் தீர்ப்புகளோட ஒப்பிட்டு பார்க்க போறோம். இது கருத்தில்ல, ஆதாரங்களோட ஒப்பீடு. சரி, இந்த உண்மைய நாம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம்? முதல்ல அந்த பெரிய கள்ள நோட்டு கணக்கு உண்மையான்னு பாப்போம். அடுத்து அந்த சீக்ரெட் ஆபரேஷன் உண்மையிலே எவ்வளவு சீக்ரெட்னு அலசுவோம். அப்புறம் காஷ்மீர் பத்தி படம் சொல்ற கதைக்கும் நிஜ டேட்டாவுக்கும் என்ன வித்தியாசம்னு பாப்போம். அதுக்கப்புறம் படம் முழுசா மறைச்ச உண்மைகள் என்னென்னு வெளிச்சத்துக்கு கொண்டு வருவோம். கடைசியா இந்த உணர்வுக்கும் உண்மைக்கும் நடக்கிற போராட்டத்தை பத்தி பேசுவோம். வாங்க ஆரம்பிக்கலாம். படத்தோட முதல் ரொம்ப முக்கியமான வாதம், பாகிஸ்தானோட ISI கிட்டத்தட்ட 60,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள கள்ள நோட்டை இந்தியாவுக்குள்ள அனுப்ப பிளான் பண்ணுதுன்னு படம் சொல்லுது. ஒரு கப்பலை பிடிக்கிறாங்க, கண்டெய்னரா நோட்டு. நம்ம பொருளாதாரம் மொத்தமா ஒரு பெரிய தாக்குதலுக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு டென்ஷனை கிரியேட் பண்றாங்க. இப்போ நிஜத்துக்கு வருவோம். இந்த 60,000 கோடி, இந்த நம்பருக்கு ரிசர்வ் பேங்க் ரிப்போர்ட்ல எந்த ஆதாரமும் இல்ல. தேசிய புலனாய்வு முகமை, அதாவது NIA சார்ஜ் ஷீட்ல எந்த ஆதாரமும் இல்ல. நாடாளுமன்ற விசாரணைகள்லயும் எந்த ஆதாரமும் இல்ல. ஏன் ஒரு நம்பகமான பத்திரிகை செய்தியில கூட இதுக்கு எந்த அடிப்படையும் இல்ல. அதாவது படம் இது ஒரு கன்ஃபார்ம்டான இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் மாதிரி காட்டுது. ஆனா டாக்குமெண்ட்ல எந்த ஆதாரமுமே இல்ல. இதைவிட ஷாக்கிங்கான ஒரு டேட்டா இருக்கு. தேசிய குற்ற ஆவண காப்பகம், அதாவது NCRB டேட்டா படி 2016-17ல பேங்க் சிஸ்டம்ல கண்டுபிடிக்கப்பட்ட மொத்த கள்ள நோட்டோட மதிப்பு சுமார் 43 கோடி ரூபாய் தான். படம் சொல்றது 60,000 கோடி. இது சும்மா ஏதோ சின்னதா மிகைப்படுத்தி சொல்றதில்ல, பிரச்சனையின் அளவே மொத்தமா மாத்தி காட்டுறது. இங்கதான் படம் ஒரு தந்திரத்தை யூஸ் பண்ணுது. ஆமா, கள்ள நோட்டுங்கிறது ஒரு உண்மையான பிரச்சனை தான். ஆனா அந்த பிரச்சனைய ஆயிரக்கணக்கான மடங்கு பெருசாக்கி காட்டுது. இதுக்கு பேருதான் ட்ரூ இஷ்யூ ஃபால்ஸ் ஸ்கேல். அதாவது பிரச்சனை உண்மை, ஆனா அதோட அளவு பொய். அடுத்த வாதம், பண மதிப்பிழப்ப ஒரு எக்கனாமிக் பாலிசியா காட்டாம ஒரு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி நடத்தின சீக்ரெட் ஆபரேஷனா படம் காட்டுது. இது ஃபைனான்ஸ் பாலிசியில இது ஒரு நேஷனல் செக்யூரிட்டி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி. இதுதான் படத்தோட எமோஷனல் பாயிண்ட். ஆமா, சாதாரண மக்கள் கஷ்டப்பட்டாங்க, ஆனா அது ஒரு பெரிய தேச நன்மைக்கு தான் சொல்றாங்க. ஆனா சான்றுகள் என்ன சொல்லுது? அப்போ RBI கவர்னரா அந்த ரகுராம் ராஜன் ரொம்ப வெளிப்படையா சொல்றாரு, நான் பண மதிப்பிழப்புக்கு எதிரா அட்வைஸ் பண்ணினேன். என்னோட பதவி காலத்துல RBI கிட்ட இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு ஃபார்மலா கேட்கவே இல்லைன்னு. அப்போ படம் காட்டுற மாதிரி இது எல்லா அமைப்புகளோட சப்போர்ட்டோட நல்ல பிளான் பண்ணின ஒரு விஷயங்கிற வாதம் இங்கேயே உடைஞ்சிடுது. இன்னொரு முக்கியமான லாஜிக் பிரச்சனை, மாத்திரத்துக்கு புது நோட்டு போதுமான அளவுல ரெடியாவே இல்ல. ATM மெஷின்லாம் புது நோட்டுக்கு ஏத்த மாதிரி மாத்தப்படல. இந்த மாதிரி பேசிக் ஆபரேஷனல் ரெடினஸ் கூட இல்லாத ஒரு விஷயத்த மாசக்கணக்கா பிளான் பண்ணின ஒரு பெர்ஃபெக்ட் சீக்ரெட் ஆபரேஷன் எப்படி சொல்ல முடியும்? சிம்பிளா சொன்னா படம் இத செக்யூரிட்டைஸ் பண்ணுது. அதாவது ஒரு குழப்பமான பொருளாதார முடிவை எடுத்து அதுக்கு தேசிய பாதுகாப்புங்கிற போர்வைய போத்துது. இப்போ படத்தோட அந்த ஹைலைட் சீனுக்கு வருவோம். பிரதமர் அறிவிச்சதும் வில்லன் பயந்து நடுங்குறான். அவனோட கள்ள நோட்டெல்லாம் வேஸ்ட் ஆயிடுது. பாக்குற நமக்கு ஒரு திருப்தி, ஆஹா இதுக்குதான் இந்த கஷ்டமெல்லான்னு ஒரு ஃபீல். ஆனா இங்கதான் படம் உண்மையிலிருந்து விலகுது. ஓகே, பழைய கள்ள நோட்டு வேஸ்ட் ஆனது உண்மைதான். ஆனா கள்ள நோட்டு நெட்வொர்க்கே அழிஞ்சிருச்சுங்கிறது சுத்த போய். சில வாரத்திலே புது 500 ரூபீஸ் நோட்டு வர அதோட கள்ள நோட்டும் வர ஆரம்பிச்சிடுச்சு. அந்த நெட்வொர்க் உடனே தன்னை அப்டேட் பண்ணிக்கிச்சு. இதை விட முக்கியமா
பண மதிப்பிழப்புக்கு அப்புறம் பிடிப்பட்ட கள்ள நோட்டோட மதிப்பு ராக்கெட் வேகத்துல ஏறுது. 2017ல 28.1 கோடி, 2020ல 92.18 கோடி, கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகம். அப்போ அந்த வில்லன் சீன் என்ன பண்ணுது? ஒரு மொமெண்டம் மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நடந்ததை மொத்தமா மறைச்சிடுது. படத்தோட ரொம்பவே ஆபத்தான ஒரு வாதம் இதுதான். பண மதிப்பிழப்பு தீவிரவாதத்துக்கு போற பணத்தை நிறுத்திடுச்சு, காஷ்மீர்ல வன்முறை குறைஞ்சிடுச்சு, பாதுகாப்பு அதிகமாயிடுச்சு. இந்த வாதத்தை நிஜத்திலையும் சொன்னாங்க. நவம்பர் 2016ல அப்போதைய பாதுகாப்பு அமைச்சர் மனோகர் பாரிக்கர் டெரர் ஃபண்டிங் 0 ஆயிடுச்சு, கல் எரியறது குறைஞ்சிடுச்சுன்னு சொன்னதா ரிப்போர்ட்ஸ் இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் அந்த டேட்டா என்ன சொல்லுது? தெற்காசிய பயங்கரவாத போர்ட்டல் டேட்டா படி ஜம்மு காஷ்மீர்ல மொத்த உயிரிழப்புகள் 2016ல 267, 2017ல 357, 2018ல 452. அதாவது பணமதிப்பிழப்புக்கு அப்புறம் வன்முறை குறையல, நல்லாவே அதிகரிச்சிருக்கு. 2018ங்கிறது கிட்டத்தட்ட 10 வருஷத்திலே ரொம்ப மோசமான வருஷமா இருந்துச்சு. இது சும்மா ஏதோ ஒரு சின்ன நம்பர் இல்ல. படம் உருவாக்குற அந்த முழு பாதுகாப்பு வெற்றி கதைக்கே இது நேரெதிரா இருக்கு. அது மட்டும் இல்ல, 2021ல வந்த ஒரு சக மதிப்பாய்வு செய்யப்பட்ட அகாடமிக் ஸ்டடி மாவட்ட வாரியா கல்லெறிகிற டேட்டாவை அனலைஸ் பண்ணி என்ன சொல்லுதுன்னா, பண மதிப்பிழப்புக்கு அப்புறம் கல்லெறிகிற சம்பவங்கள் அதிகரிச்சிருக்குதான். மத்த எல்லா காரணிகளையும், அதாவது காலநிலை, கிழமை, மத விழாக்கள் போன்றவற்றை கணக்குல எடுத்துக்கிட்ட பிறகும் இதே முடிவுக்கு தான் வராங்க. அதனாலதான் இந்த பகுதி ரொம்ப முக்கியம். படம் ஒரு தேசபக்தியான கிளைமேக்ஸ் கொடுக்குது, ஆனா டேட்டா ஒரு எதிர்கதையே சொல்லுது. இதுவரைக்கும் படம் என்ன சொன்னுச்சுன்னு பார்த்தோம். ஆனா சில சமயம் ஒரு கதை சொல்றதை விட மறைக்கிற விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியம். அப்படி துரந்தர் படம் மூடி மறைச்ச உண்மைகள் என்ன? நம்ம அலசலோட உண்மையான மையமே இதுதான். இந்த படம் ஏடிஎம் வரிசையில நடந்த மரணங்களை காட்டல. 100க்கும் மேற்பட்ட மரணங்கள் இந்த நடவடிக்கையோட நேரடியா சம்பந்தப்பட்டதுன்னு டாக்குமெண்ட் செய்யப்பட்டிருக்கு. மக்கள் அவங்க பணத்தை எடுக்க வரிசையில நின்னு செத்து போனாங்க. அடுத்து முறைசாரா தொழில்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பை இது காட்டல. 8 கோடிக்கும் மேல வேலைவாய்ப்பு கொடுக்கற குறு, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் கடுமையான பாதிப்பை சந்திச்சது. 3வதா தினக்கூலி தொழிலாளிகளோட கஷ்டத்தை இது காட்டல. கிட்டத்தட்ட 4 லட்சம் தினக்கூலிகள் வருமானத்தை இழந்ததா ஒரு கணக்கு சொல்லுது. கடைசியா விவசாய வர்த்தகத்துல ஏற்பட்ட சரிவை இது காட்டல. காய்கறி மாதிரி அழுகக்கூடிய பொருட்களோட வியாபாரம் முதல் வாரத்திலேயே 23% சரிஞ்சது. படம் ஜிடிபி வீழ்ச்சியை காட்டவே இல்ல. நம்ம நாட்டோட காலாண்டு ஜிடிபி வளர்ச்சி ரேட் கிட்டத்தட்ட 8% கிட்ட இருந்து 2017-18 2வது காலாண்டுல 5.7% குறைஞ்சது. சரிதான், ஒரு சினிமா எல்லாத்தையும் காட்டணும்னு அவசியம் இல்ல. ஆனா தனக்கு வேணுங்கிற கதைய சொல்றதுக்கு சில டேட்டாவை மட்டும் காட்டிட்டு அதுக்கு எதிரா இருக்கிற எல்லா விளைவுகளையும் மொத்தமா மறைச்சா அது நேர்மையான கதை சொல்லல் கிடையாது. இப்போ ஒரு கேள்வி வரும், சுப்ரீம் கோர்ட்டே இதை சரின்னு சொல்லிருச்சேன்னு. ஆமாம், 2023ல கோர்ட் 4:1 மெஜாரிட்டில பணமதிப்பிழப்பு சட்டப்படி செல்லும்னு சொன்னாங்க. அது உண்மைதான். ஆனா அந்த தீர்ப்புல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. கோர்ட் அதோட பொருளாதார வெற்றிக்கோ இல்ல பாதுகாப்பு பலன்களுக்கோ சர்டிஃபை பண்ணவே இல்ல. சட்டப்படி செல்லுங்கிறது வேற, அந்த பாலிசி ஒரு வெற்றின்னு சொல்றது வேற. அது மட்டும் இல்லாம மாறுபட்ட தீர்ப்பு கொடுத்த நீதிபதி PV நாகரத்னா இந்த நடைமுறையே சட்ட விரோதம்னு சொன்னாங்க. இதையும் படம் நமக்கு சொல்லல. சரி, அப்போ இந்த படம் முழுக்கவே பொய்யா? இல்ல, அதுதான் விஷயமே. அதுதான் இதை இன்னும் பவர்ஃபுல்லா ஆக்குது. கள்ள நோட்டு ஒரு உண்மையான பிரச்சனை. சில கள்ள நோட்டு நெட்வொர்க்குக்கு ISI கூட தொடர்பு இருக்கிறதும் உண்மைதான். தீவிரவாத நிதி பத்தின கவலையும் உண்மைதான். பிரதமர் அறிவிச்சதும் உண்மைதான். இதெல்லாமே உண்மையான துண்டுகள். ஆனா படம் என்ன பண்ணுதுன்னா, இந்த உண்மையான துண்டுகளை எடுத்து மொத்த ஆதாரத்துக்கும் எதிரான முடிவை உருவாக்குது. கள்ள நோட்டு இருந்துச்சு, அதனால பண மதிப்பிழப்பு அதை சரி பண்ணிடுச்சு. தீவிரவாத நிதி இருந்துச்சு, அதனால காஷ்மீர் நல்லாயிடுச்சு. பிரதமர் அறிவிச்சாரு, அதனால இது ஒரு புத்திசாலித்தனமான வெற்றி. இந்த லாஜிக்கல் ஜம்புக்கு பேர் தான் ஃபால்ஸ் காசாலிட்டி, அதாவது தவறான காரணகாரிய தொடர்பு. இந்த மொத்த விஷயத்திலே ரொம்ப கவலையான பகுதி என்னன்னா, இந்த படம் நம்மளோட கூட்டு நினைவுகளே மாத்தி எழுத முயற்சி பண்ணுது. 2016ல நம்மள பல பேர் ஏடிஎம் வரிசையில நின்னதும், சின்ன சின்ன கடைகள் பணம் இல்லாம கஷ்டப்பட்டதும் ஞாபகம் இருக்கா? அந்த கஷ்டங்கள் எதுவுமே படத்தோட கதையில இல்லவே இல்ல. அதுக்கு பதிலா நமக்கு என்ன கிடைக்குது? வில்லனோட பயம், ஒரு தேசபக்தியான பேக்ரவுண்ட் மியூசிக், ஒரு வீரமான கிளைமேக்ஸ். சாதாரண மக்களோட வலி மறைஞ்சு போடுது, அரசின் வெற்றி மட்டும் நிக்குது. இதுதான் ஒரு சினிமா மூலமா வரலாற்றை மாற்றி எழுதுறது. அப்போ கடைசியா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? ரொம்ப சிம்பிள். துரந்தர் படம் பண மதிப்பிழப்ப ஒரு மிகப்பெரிய தேசிய பாதுகாப்பு வெற்றியா காட்டுது. ஆனா உண்மையான ஃபேக்ட்ஸ் என்ன சொல்லுது? 99.3% பணம் பேங்குக்கு திரும்பி வந்துருச்சு. கள்ள நோட்டு கும்பல் புது நோட்டுக்கு அப்டேட் ஆகி வளர்ந்துச்சு.
காஷ்மீர்ல வன்முறை அதிகமாயிடுச்சு, பொருளாதாரம் மோசமா பாதிக்கப்பட்டது. ஆக இந்த படம் ஒரு சம்பவத்தை படமாக்கல, இது ஆதாரங்களுக்கு எதிரான அரசியல் ரீதியா வசதியான ஒரு கதைய எமோஷனலா நம்மகிட்ட விக்குது. ஒரு பவர்ஃபுல்லான சினிமா நமக்கு ஒரு திருப்தியான உணர்வை கொடுக்கும்போது நமக்கு சங்கடமா இருக்கிற உண்மைகளை நம்ம எப்படி பிடிச்சு வச்சுக்கிறது? இந்த அலசல் உங்களுக்கு யோசிக்க வச்சுதான்னு உங்க கருத்துக்களை சொல்லுங்க. சினிமா ரொம்ப சக்தி வாய்ந்தது, ஆனா உண்மையான தரவுகள் அதைவிட முக்கியம்.